எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, ஏப்ரல் மாத ராசி பலனை பற்றி பார்க்கங்க. மிகவுமே சிறப்பாக ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல துறைகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். 9வது வீட்டில் மாதம் முழுவதுமே கேது இருப்பது உங்களோட மனம் அதிகம் ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக பயணத்திற்கும் செல்லலாம். உங்களோட ராசியில் சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடும். எனவே இவற்றிலிருந்து நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடும். வேலை செய்யும் சாதகக்காரர்களுக்கு இந்த மாதமானது நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் உங்களோட தொழில்துறையில் உங்களோட நடத்தையில் கவனம் செலுத்த வேணும் மற்றும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல அனுகூலத்தை பின்பற்ற வேண்டும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களுடைய பல விஷயங்களில் வெற்றி அடையக்கூடும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். உங்களோட தொழில் துறையில் உங்களோட நடத்தையிலையும் கவனமாக இருக்க வேணும். பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும் மற்றும் உங்களோட செலவுகளும் குறையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் இருக்கக்கூடும். ஆனால் உங்களோட நடத்தையால் பிரச்சனைகள் வரக்கூடும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிக சிறப்பாகவே இருக்குது. மற்றும் இந்த நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரக்கூடும். திருமண ஜாதகர்களுக்கு இந்த மாதமானது பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குள்ளே மோதல் சூழ்நிலையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வணங்குவது உங்களோட ஒரு மோதலிலிருந்து சற்று விலகி இருக்கலாம். உங்களோட ராசிநாதன் 10வது வீட்டின் அதிபதி சுக்கிரன் பகவான் உங்களோட ராசியில் 3வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் உங்களோட சக தொழிலாளர்களிடமிருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட வியாபார உறவை வழிபடுத்த வேண்டும் மற்றும் யாரிடமே அவதூறு பேசுவதை தவிர்க்க வேணும். இல்லை அப்படின்னா உங்களோட வியாபாரத்தில் பிரச்சனையும் வரக்கூடும். செவ்வாய் பகவான் உங்களோட ராசியின் 7வது வீட்டில் இந்த மாதம் முழுக்க அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களோட திருமண வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் இருவருக்கிடையே அடிக்கடி மோதல் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட ராசியின் அதிபதி மாதம் முழுவதுமே உங்களோட ராசியின் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. 3வது வீட்டின் சனி பகவான் நுழையிறதுனால உங்களுக்குள் சோம்பல் அதிகரிக்கக்கூடும். இது உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடும். இதனால் நீங்கள் இவற்றிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். பரிகாரமாக புதன்கிழமை அன்று விநாயகர் பகவானுக்கு துர்வாப்புல் வழங்கப்படும். வியாழக்கிழமை அன்று ஸ்படிக் மாலை மகாலட்சுமி தேவி மந்திரம் படிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது யோகமான மாதமாக அமையப் போகிறது. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி தருவார். இதுநாள் வரை பட்ட கஷ்டங்கள் வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. புதிய முயற்சிகளை நீங்கள் வெற்றியாக்குவீங்கன்னு சொல்லப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே முன்னே இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். வருமானமும் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் முன்னேற்ற பாதையில் நடைபோட இருக்கிறாரு. மேலும் செல்வாக்கும் உயரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி உங்களோட புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களோட திறமை அனைத்துமே வெளிப்படும்னு சொல்லப்படுது. வீட்டில் சுப செயல் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வீடு மனை கனவு நனவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சனி பகவானோட பார்வை உண்டாகிறதுனால உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருப்பது நல்ல பலன்களை தரும். உங்களோட செல்வாக்கினை கண்டு ஒரு சிலர் உங்களுக்கு எதிரியாக சதி புரிவாங்க. நேர்மையும் ஒழுக்கமையும் உங்களை பாதுகாக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஆர்வம் கூடும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும். விவசாயிகள் தொழிலாளிகள் நிலை உயரும். சிறு வியாபாரிகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம்
இருக்கும் மாதமாகத்தான் இந்த மாதம் அமைய போகிறது. அதே மாதிரி பரிகாரமாக நவகிரக வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்துக்காரருக்கு எதிலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த பிறக்கும் மாதமானது ரொம்ப ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமான மாதமாகத்தான் அமைய போகுது. இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை எல்லாமே வெற்றியாக்குவாங்க. உங்களோட எதிர்பார்ப்பும் பூர்த்தியாக்கும். செல்வாக்கே உயரும்னு சொல்லப்படுது. 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் செல்வாக்கை உயர்த்துவார். சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். செய்து வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து உங்களோட நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் எதிர்பற்ற நிலையினை உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இடம் தெரியாமல் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். வழக்கம் சாதகமாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் 4ஆம் 8ஆம் இடங்களுக்கு உண்டாகும் அருளுடைய பார்வைகளும் உடல்நிலையில் சங்கடங்களை அதிகரித்தும் எப்போதுமே கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி வயதானவங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு தகுதியான வரனும் வந்து சேரும். வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சில பேர்த்துக்கு அமையும். வருமானம் பல வகையிலும் வரும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடுதலாக தேவைப்படுதுன்னு சொல்லப்படுது. அவிட்டம் 1, 2ஆம் பாதம் விடாமுயற்சியுடன் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையுது. செவ்வாய் பகவான் உங்களோட திறமையை அதிகரிப்பார். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கையும் உயர்த்துவார். வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை சிறப்பாக பாதுகாப்பார். வம்பு விலக்குகளில் இருந்து விடுவிப்பார். உங்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவார். தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை வழங்குவார். குரு பகவானோட அருளால் செல்வாக்கு உங்களுக்கு மென்மேலும் உயரும். இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவாங்க. செய்யும் முயற்சிகளை லாபமாக்குவாங்க. வரவேண்டிய பணம் அனைத்துமே வந்து சேரும். நீண்ட நாட்களாக கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கும். வாங்க நினைத்த அனைத்து சொத்தையும் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடைய வேண்டிய நினைத்த இடத்தை அடைய முடியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் உண்மை தொண்டர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இசைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே அவங்களோட நிலை ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறையும் உண்டாகும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்த்து மதிப்பெண்ணும் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த ஒரு சங்கடங்கள் அனைத்துமே விலகிடும். சேவை தொண்டு புரிகிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும். அதே மாதிரி பரிகாரமாக இவங்க முருகனை வழிபட்டால் தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தன குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. வரவு செலவில் கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது உங்களோட கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். பிரச்சனைகளே உண்டாகும் கூட சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய முதலீடு செய்யும் முன் பலமுறை யோசித்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி திரிவோணம் நட்சத்திரத்துக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே 5ஆம் இட குருவும் 6ஆம் இட செவ்வாயும் 3ஆம் இட ராகு சூரியனும் போட்டி போட்டு உங்களோட நிலையை உயர்த்துவதால் வரவு அதிகரிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு புதிய சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
நீங்கள் சற்று கவனமாக செயல்பட்டால் ரொம்பவும் சிறப்பாகவே இந்த மாதமானது அமையும். இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ்